guys, welcome back to Drama Tale. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி பை சாய்ஸ் எபிசோட் 10. லாஸ்ட்டாக எபிசோட் 9ல் என்ன நடந்ததுன்னா, இப்போது தான் நம்ம கங்கஜோன் கிம்சன்னா எல்லோரும் ஊர்லேருந்து வந்துட்டாங்களே, இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் நம்மளோட ஹீரோயின் பர்த்டேவும் வருது. ஸோ அதுக்காக வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சூப்பரு, இந்த வருஷம் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஏன் நான் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணணும், நான் உங்களை யாருன்னா வர சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக முடித்தாங்க. இப்போ அது கூட தான் கண்டினியூ ஆகுது எபிசோட் 10ல். அவன் ஆக்சுவலாக என்ன கேட்க வரான்னா, ஏன் போன வருஷம் கூட நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தீங்க, நம்ம அஜுஷி அதாவது அங்கிள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தார் ஒர்க் பண்ணிவிட்டு, நானும் வந்து பேக்கரியில் தான் இருந்தேன். ஸோ என் பர்த்டேவும் அப்படி தானே செலிப்ரேட் பண்ணோம், இந்த வருஷமும் அப்படியே செலிப்ரேட் பண்ணலாம், பிகாஸ் எல்லாருமே பிஸியாக இருக்கும். இப்போ இவங்க 2 பேர் வந்துட்டாங்கன்றதுனால நம்ம ஒன்றா செலிப்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏன்னா அங்கே எல்லாருக்குமே தெரியுது இவள் கோவமாக இருக்கான், இவ வந்து இந்த மாதிரி அவள் கோவத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறா, கத்தாமல் இந்த மாதிரி அவளுக்கு வந்து குத்தி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, இந்த தடவை தான் நம்ம உன்னோட பிரதர்ஸ்லாம் வந்திருக்காங்கல்ல, நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேணாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 4 பேர் உட்காந்து ஃபேமிலியாக இருங்க, நான் வந்து பேக்கரியில் தான் இருப்பேன், எனக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு பிளான்ஸ் கூட இருக்குது, நான் வெளில போகிற பிளான்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்க அப்பா அப்பவும் விடாமல், பரவாயில்ல நம்ம ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபேமிலியா, நம்மலாம் ஃபேமிலிலாம் கிடையாது, இவன் ஜூன்னு அவன் பேர் முடியுது, அவன் சன்ஹான்னு அவன் பேர் முடியுது, நான் வந்து ஜுவான், ஸோ நாங்கள் 3 பேரும் வந்து ஃபேமிலி கிடையாது, எனிவே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள், நான் தனியாக அன்றைக்கி எனக்கு பிளான் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. யாருக்கும் அங்கே எதுவுமே பேசவே தோணலை, பிகாஸ் அவங்க பண்ணது தப்பு, அந்த 2 பேரும் பண்ணது தப்பு, அதனால் இவள் கோவமாக இருக்கா, எல்லாருக்குமே புரியுது. ஸோ யாரும் எதுவும் சொல்லாமல், சரி ஓகே கிம்சன் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அவட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திடீர்னு இவன் வீட்டை விட்டு கிளம்பி வெளில வரும்போது இவள் பின்னாடியே வந்து கிம்சனாவும் கங்கஜூனும் வராங்க சமாதானப்படுத்துறதுக்கு. ஸோ கிம்சனா ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறான், கங்கஜூன் பின்னாடி கொஞ்சம் நிற்கிறான். கிம்சனாக்கு போய் சொல்லும்போது, நான் உன்னை மிஸ் பண்ணேன் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் ஹீரோயின் அப்படியே சைலண்ட்டான்ட்டு அப்புறம் சொல்கிறா, ஏன் நாங்கள் கூட தான் மிஸ் பண்ணோம், அப்பா மிஸ் பண்ணார், அங்கிள் மிஸ் பண்ணார், நான் மிஸ் பண்ணேன், பட் நீங்கள் வந்து யாரும் மிஸ் பண்ணலை, உங்களோட மிஸ்ஸிங் விட எங்களோட மிஸ்ஸிங் தான் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இதை வச்சுலாம் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு போங்க, நான் வந்து உங்கள் கூடலாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறான். அவங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியுது, அவள் ரொம்ப நம்மளை ஹேட் பண்ணுறா, இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரில அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. தென் இவள் அவளோட ரூமுக்கு போயிடுறான், அவளும் தாலும் இருக்க ரூமுக்கு. அங்கே போயிட்டு தால் கேட்குறா, என்ன பார்த்தியா கங்கஜன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவெல்லாம் அப்படியே தான் இருக்கான், சரி என்னாச்சுன்னு வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் தால் கேட்குறான். உடனே வந்து நம்ம ஹீரோயின் ஜுவான் வந்து, ஒன்றும் ஆகலை, அவங்க வந்து என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுமா, திடீர்னு வந்தாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுன்னா நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன், ஒன்றுமே நடக்காத மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. அப்படியா, சாரி கூட கேட்கலையா உன்ட்ட அப்படின்னு இவங்க ஃப்ரெண்டு கேட்கும்போது, இல்லை அவங்க எதுவுமே கேட்கல, விட அவங்க எப்படின்னா போட்டோம், சரி எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறான். இல்லை அவங்க வந்து இங்கே தான் இருப்பாங்களாம், இதுக்கப்புறம் போக மாட்டாங்களாம், ரிட்டர்னே போக மாட்டாங்களான்னு சொல்லும்போது இவளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி தான், பட் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. தெரில, அதெல்லாம் நமக்கு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் வந்து ஹீரோயினுக்கு சமாதானப்படுத்தணுன்றதுக்காக, கரெக்ட் தான், இப்போ நம்ம இருக்கிற ஏரியா பேர் வந்து ஹேடாங், அந்த ஹேடாங் வந்து ரொம்ப பெருசு, ஸோ நீ வந்து அவங்கள அவ்வளோலாம் மீட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, நீ எப்போனா உன் ஃபேமிலி பார்க்கணுன்னு போனால் மட்டும்தான் மீட் பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ டோன்ட் வெரி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல கரெக்டில், ஓகே நான் இனிமேல் ஃபீல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இதுவும் முடிக்கிறாங்க. தென் மார்னிங் எழுந்து வேலைக்கு போகலாம், அதாவது நம்ம தால் வந்து லாயர் ஆகிட்டா, அவள் வந்து அவளோட இது ஒர்க்குக்கு போகிறதுக்காகவும் இவள் வந்து பேக்கரி போகிறதுக்காகவும் கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. வெளில வராங்க. வெளில வந்து பக்கத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ரூமில் நம்ம கிம்சன் நினைக்கிறான். பார்த்தோன்னே இவளுக்கு ஷாக்கு, என்ன நீ அந்த ரூமில் நிற்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே கிம்சனா வந்து கங்கஜனை உள்ளேருந்து கூப்பிட்டு, நீ இதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு, எனக்கு டைம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். தென் கங்கஜன்கிட்ட கேட்கும்போது, எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாமல் வந்தீங்களா, நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு தானே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தெரிஞ்சு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஒழுங்காக எங்களுக்கு டைம் ஆகுது, நீ நெக்ஸ்ட்டு பேக்கரியில் வந்து என்னை மீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம கிம்சன் எங்கே ஒர்க் பண்ணுறான்னா, அதே ஹேடாங்கில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயே வந்து அவன் டாக்டர் அப்பாயிண்ட் ஆகிட்டான். ஆக்சுவலி அங்கே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம கிம்சன்னா
அண்ட் நம்ம ஹீரோயின் பின்னாடி ஸ்கூல் டைமில் ஒருத்தன் சுற்றினால லவ்னு சொல்லிட்டு அவன். தென் வந்து கங்கஜோன் பின்னாடி ஒரு கேர்ள் சுற்றின்னு இருந்தால கிம்சன்னா அண்ட் கங்கஜோன் பின்னாடி அவள். இவங்க 3 பேரும் வந்து அதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. தென் இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து பேக்கரி வச்சுருக்காள். ஸோ அவளை பார்க்கறதுக்காக நம்ம கங்கஜோன் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தென் நம்ம ஹீரோயின் வந்து போய் கங்கஜோன் கிட்ட பேசுகிறா. நீங்கள் என் பக்கத்து வீட்டுக்கு வந்ததுக்கு பதில் நீ வந்து அப்பா கூட இருந்த அப்பாவை நான் பார்த்துட்டு இருக்கலாம்ல, ஏன் என் பக்கத்து வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் நான் அப்பா கூட தான் போயிடுவேன். சரி நான் இங்கே வந்து ஒரு வேலை விஷயமா இருக்கேன். சரி என்ன வேலை விஷயம் கேட்கும்போது, அதை நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கஜோன் சொல்லுவான். சரி ஓகே, என் மேலே இன்னும் கோவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்கஜோன் கேட்கும்போது, ஆமாம் கோவமாக தான் இருக்கேன், உன்னை சம்மட்டி அடிக்கணும்னு தோணுது அப்படின்னு. அடிச்சுக்கோ பரவாயில்ல அப்படின்லாம் சொல்கிறான். தென் உள்ளே இருந்து போய் பஸ் எடுத்துகிட்டு வந்து டெபிட் கார்டு கொடுக்குறான். இந்த மாதிரி இதில் இருக்க கொஞ்சம் காசு இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீ உனக்கு வந்து நல்ல ஷூ வாங்கிக்கோ, ப்ளஸ் வந்து உனக்கு போடுறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஏன்னா அவன் வந்து ஆக்சுவலி வரும்போதே வேலை இல்லாமல் தான் வந்திருக்கான். இங்கே வந்து வேலை இல்லை. கிம்சன்னா வந்து டாக்டராக இருக்கான், பட் இவன் வந்து வேலை இல்லாமல் வந்திருக்கான். அண்ட் இவன் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்க்கும்போது சுத்தமாக இவன்கிட்ட காசே இல்லை போல், அந்த மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான். அவன் உடனே கேட்குறான், ஒரு வேளை நான் இப்படி இருக்கேன், என்கிட்ட காசு இல்லை, என் மேலே ஒரு கன்சர்ன் வச்சு நீ இந்த மாதிரிலாம் வந்து என் மேலே பாவம் பார்த்து என் மேலே நீ பாவம் பார்க்குறேன்னா அப்போ என்னை உனக்கு பிடிக்கும் தானே, அதை வச்சு நீ எனக்கு இப்போ போய் வாங்க சொல்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியில் கேட்குறான். இவள் உடனே அக்செப்ட் பண்ண மாட்டான்ல, இல்லை இந்த மாதிரி என் பேக்கரிக்கெலாம் நீ வர, ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்ல, அதனால் நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே சரி ஓகே நான் உன்கிட்ட வந்து அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். தென் கடையில் அவங்க அப்பா அண்ட் அவங்க அங்கிள், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அங்கிள், போலீஸாக ஒர்க் பண்ணுற அங்கிள், கிம்சனோட அப்பா, இவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம கங்கஜோனுக்கு தான் வந்து வேலை இல்லை, ஸோ அவனுக்கு வந்து எதனா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும், ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்காகவோ இல்லை அவனுக்குன்னு ஒரு லேண்ட் வாங்கி அவன் என்ன பண்ணுறானோ பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவன் சம் அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி கங்கஜோன் மெசேஜ் வந்ததுன்னு சொல்லிட்டு போனாலும் அது யார்னா ரியல் எஸ்டேட் அவங்க விற்கிறவங்க பார்க்குறதுக்காக தான் போயிருப்பான். ஆக்சுவலி அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான்னா, அவன் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது சம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணி வச்சுருப்பான் அவனுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த காசை வச்சு ஒரு லேண்ட் வாங்கி அப்பாவுக்கு அதை கொடுக்கலாம், அப்பாவுக்கு இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கும்போது இந்த மாதிரி சிட்டியில் வைக்கும்போது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அவன் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டை தனியாக மீட் பண்ணுவான். பட் அவங்க காட்டுற இடம்லாம் வந்து அவனுக்கு கொஞ்சம் பிடிக்காது, செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ வேறு எதுனா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த ஐடியா வந்து கிம்சனாக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இவன் வந்து ஒரு சீக்ரெட்டாக வச்சுருப்பான், கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை யார்கிட்டையும் சொல்லாமல், அதனால தான் ஒரு காசு கூட வேஸ்ட் பண்ணாமல் அவன் அந்த அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கான். தென் இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து கடை க்ளோஸ் பண்ணுற டைம் வந்து 7 o'clock, பட் 9 o'clock தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்டர்ஸ் வந்து நாளைக்கு நிறைய இருக்குது அப்படின்றதுனால. பட் வெளில வந்து கிம்சன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான் போல், அது இவளுக்கு தெரியாது. 9 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போகும்போது பார்த்தா அவன் உட்காந்துருப்பான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன எப்பவும் போகிற மாதிரி நான் போயிடுவேன், நீங்கள் என்ன பண்ணுற, எப்போவுமே 7 மணிக்கு தானே க்ளோஸ் பண்ணுவேன், 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்படி 7 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணுறியா, சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போவாங்க. போகும்போது ஐஸ்லாம் வாங்கி கொடுப்பான், அப்படியே பேசிகிட்டே போவாங்க. நீ சியோலில் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு அவன் எதுவுமே பெருசாலாம் சொல்ல மாட்டான். அது பண்ண இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான், பெருசாலாம் எதுவும் சொல்ல மாட்டான். தென் அதுக்கப்புறம் அவங்க வீடு ரீச் ஆனோடனே அவன் கேட்பான், நாளைக்கு வரியா, நாளைக்கு தானே உன் பர்த்டே, நம்ம ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம் ஃபேமிலியாக சொல்லும்போது, இல்லை நான் சொன்ன மாதிரி எனக்கு நாளைக்கு பிளான்ஸ் இருக்குது, ஸோ நாளைக்கெலாம் நான் வரல, நீங்கள் வீட்டில் போய்ட்டு செலிப்ரேட் பண்ணிக்கோங்க, வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லுவாள். சரி ஓகே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவளுக்கு வந்து நேரில் இருந்து அந்த விஷ் கேட்கும்போது ஒரு மாதிரி ஆகிடும். எனக்கு இன்னும் நாளைக்கு தானே என் பர்த்டே, இப்போயே சொல்கிறேன்னும் போது, மிட் நைட்டில் என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருக்குது, அதனால தான் நான் இப்போயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவள் போயிடுவாள். இவனுக்கு உடனே கால் வரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஆக்சுவலி என்னென்னா அவன் பெர்மிஷன் போட்டு வந்திருப்பான். இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஒர்க் வந்து ஓவராக இருந்துகிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் டைம்லாம் ஒதுக்கிட்டு இவளுக்காக வந்து இந்த மாதிரி விஷ் பண்ணிட்டு போயிட்டு திருப்பியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி அவன் போயிடுவான். நெக்ஸ்ட் டே என்ன ஆகுனா, கிம்சன்னாக்கு அவன் ஃபோனில் மெசேஜஸ் வரும். யாருன்னா அவங்க அம்மா சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி கிம்சன்னா வீட்டில் அவங்க அம்மாட்ட என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு வந்து பிரேக் கொடுங்க, எனக்கு கொஞ்ச நாள் பிரேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இத்தனை வருஷம் 10 வருஷம் கூட தானே இருந்தேன், எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, நான் இங்கேருந்து போயிட்டு நான் அப்பா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான் போல். பட்
இங்கே வந்து என்ன சொல்லிடுவான்னா இவங்க ஃபேமிலிக்கிட்ட நான் இது கம்ப்ளீட்டாக வந்துட்டேன். ஆக்சுவலி அவன் அந்த தாட்டில் தான் வந்திருப்பான். இப்போ இவங்க அம்மாட்ட நான் கம்ப்ளீட்டாக அங்கே போகிறேன்னு சொன்னால் விட மாட்டாங்கன்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு பிரேக் கொடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு மெசேஜஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ எதுக்கு அங்கேயே போயிட்டு ரூம்லாம் எடுத்திருக்க, கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறேன்னு சொன்னேன், எதுக்கு ரூம்லாம் எடுத்திருக்க, சீக்கிரம் வா, எப்போ தான் வருவே நீ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது அவன் ரிப்ளையே பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவான். பட் அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், இது எப்படினாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரீயாக விட்டுருவான். தென் இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக இங்கே மீட் பண்ணுறாங்க. யார் யாருன்னா கிம்சன்னா, கங்கஜோன், அவங்க 2 அப்பா. நம்ம ஹீரோயின் மட்டும் வரல. ஃபேமிலியாக எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் சாப்பிடல. பட் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, வருவாளான்னு பார்க்கறதுக்கு. கரெக்டாக நம்ம ஹீரோயினும் என்ட்ரி ஆகிறா. எதுக்கு எல்லோரும் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுன்னு வரா. அப்புறம் எல்லாருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. தென் அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கேக் வெட்டுறதுக்காக கேக் வெட்டுறாங்க. தென் நம்ம ஹீரோயினும் கேக்லாம் கட் பண்ணிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா கோவமாகவே இருந்துட்டு, சரி ஓகே இன்றைக்கி என் பர்த்டேயில் நான் கேட்குற கொஸ்டினுக்கு எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்குறான்னா கங்கஜோன்ட்டு கேட்குறான். 5 years முன்னாடி உன் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது, அதுக்கப்புறம் எந்த சிம் மாற்றின, நீ உசுரோடு இருக்கியா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல, நீ வந்து அப்பாட்ட எங்கள் கிட்டலாம் என்ன சொன்ன, நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறேன் தானே சொன்னேன், பட் நீ வந்து 5 years முன்னாடியே வந்து உன் ஃபோன் எல்லாமே கட் பண்ணிட்ட, எங்கள் கனெக்ஷனே கட் பண்ணிட்ட, இப்போ திடீர்னு வந்து நிற்கிற, நீ உயிரோடு இருக்கியா இல்லையா தெரியறது கூட அப்பா என்ன பண்ணாருன்னா உன்னோட ரியல் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். பட் அவர் வந்து கண்ட மேனிக்கு திட்டாரு. அதான் அவன் தான் உங்களோட உண்மையான பையன் கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து ஃபோன்லாம் பண்ணுறீங்க, அவன் இனிமேல் என் கூட தான் இருப்பான், அவனுக்கு இனிமேல் டார்ச்சர்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணதுக்கப்புறம் அப்பாவுக்கு திட்டினது கூட தோணாமல் ஓகே என் பையன் வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு மட்டும் அவங்க நினச்சிக்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் எங்களை பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து நிற்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி, என்ன ரீசன்னு கூட சொல்லலை, நீங்கள் ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணிங்கன்னு கூட சொல்லலை, இந்த அளவுக்கு பண்ணிட்டு இப்போ திடீர்னு இப்படி பண்ணால் எப்படின்னு கேட்கும்போது கங்கஜன் கேட்குறான், அப்படியாப்பா இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் நடந்ததாவா, இது கூட தெரியாத அளவுக்கா நீ இருக்கு, அந்த அளவுக்கு குழந்தையா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவள் பயங்கரமாக கத்துறான். இவ பாட்டுன்னு கொஷினாக கேட்குறான். தென் கிம்சன் நான் வந்து உடனே வாயை திறக்கிறான். ஒரு நிமிஷம், அவனுக்கு வந்து கால் இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிடுறாங்க. அவன் ஓவராக பேஸ்கெட் பால் ஆடி 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 ஓவராக ஓடி 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 அவன் ரெஸ்ட்டே இல்லாமல் ப்ளே பண்ணும்போது அவன் காலில் இன்ஜூரி ஆகி அதுக்கப்புறம் அதை ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவன் இதுக்கப்புறம் பேஸ்கெட் பாலே ஆடக்கூடாது அப்படின்ற ஸ்டேட்டுக்கு அவனை வச்சுட்டாங்க. அதனால தான் அவன் நம்ம யார் கூடயுமே கனெக்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு நிமிஷம் அந்த ஃபேமிலியே ஆஃப் ஆகிடுச்சு. கங்கஜன் வந்து கிம்சன் ஆகிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கான் போல். அவன் ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வருஷமாக வந்து அவன் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தான், அதனால தான் நம்ம யார் கூடயுமே அவன் கனெக்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அங்கே எல்லாருக்குமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆகிடுது. அவங்க அப்பா கேட்குறாரு எந்த கால், அவர் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுறாரு. அப்படி பார்க்கும்போது லெஃப்ட் காலில் வந்து அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கேர் இருக்குது. இப்போ இது ஒன்றும் இல்லை, இது எப்பயோ நடந்தது, நான் இப்போ ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா இவரால் ஒழுங்காக கொஷினும் கேட்க முடியல, அவனால் ஆன்சரும் பண்ண முடியல. சரி ஓகே இருங்க நான் போயிட்டு பால் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கிச்சனில் போயிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் உதிருது. அவருக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு. ஏன்னா அவன் எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிருப்பான், நான் அவன் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறாரு. நம்மளோட ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. அவள் பாட்டுன்னு பேக் எடுத்துகிட்டு வெளில போயிடுறான். பின்னாடியே வந்து கிம்சனாவும் போயிடுறான். நம்ம ஹீரோயினோட அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்கு கிம்சனோட அப்பா போய் பேசிகிட்டே இருக்காரு. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ கூட இந்த பால் இங்கே கூட நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. தென் கங்கஜுனும் அப்படியே பின்னாடி எழுந்து போயிடுறான். 3 பேரும் வந்து பார்க்கில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவள் ஒரு மாதிரி வரியாக இருக்கா, ஒரு மாதிரி சோகமாக இருக்கா. அப்போ உடனே கங்கஜன் சொல்கிறான், நான் ஓகே தான், இப்போ கூட என்னால் 100 மீட்டர் வச்சா ஓட முடியும்னு சொல்லும்போது கிம்சனா என்ன சொல்கிறேன்னா, அந்த அளவுக்குலாம் நீ ஓட முடியாது, நீ பொறுமையாக தான் இருக்கணும், இல்லைன்னா வந்து திருப்பியும் உனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் வந்து எல்லாமே ஓகே தான், நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீ வந்து உன்னோட ப்ராப்ளமை சொல்லவே இல்லை, நீ வந்து கிராஜுவேட் ஆகிட்டு வரேன்னு சொன்னேன். கிம்சனாவை பார்த்து கேட்குறான், கிராஜுவேட் ஆகிட்டு வரேன்னு சொன்னேன், நீயும் வரல, பட் உங்களுக்குள்ளே இவ்வளோ ப்ராப்ளம் நீங்களே வச்சுக்கிறீங்க, நான் உன்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது என்னது, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறானுங்க. நான் கூட பரவாயில்ல, நான் அமெரிக்காவில் இருந்தேன், அவன் இங்கே தானே இருந்தான், சியோலில் தானே இருந்தான், அவன் நினச்சா வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது கிம்சனா சைலண்ட்டாகவே இருந்தான். உடனே நம்ம ஹீரோயின் எழுந்து சொல்கிறான், எல்லாம் ஓகே தான், இதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸ் கூட எங்ககிட்ட ஷேர் பண்ணல, சொன்ன ப்ராமிஸும் நீங்களாம் காப்பாற்றலை, அதனால தான் நமக்குள்ளே இவ்வளோ பெரிய
பிரேக் இருக்குது, நம்மளால் அதனால தான் பழைய மாதிரி போக முடியல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கங்கஜன் அங்கேயே தான் இருக்கான். கிம்சன்னாவும் ஹீரோயினும் மட்டும் காரில் வராங்க. நான் சாயங்காலம் 7 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிம்சன்னா வந்து ஹீரோயினை பேக்கரியில் விட்டுட்டு போயிடுறான். தென் இங்கே வந்து கங்கஜன் வந்து அவங்க அப்பாவுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஹெல்ப் பண்ணும்போது எப்படின்னா இவர்கிட்ட நம்மள சொல்லிடணும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே பாருங்கப்பா, எனக்கு காலெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இப்போ நான் ஃபுல்லாக நார்மல் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் வந்து அப்போது நடந்தது, 5 இயர்ஸ் பேக் நடந்தது, இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து 5 இயர்ஸ் பேக் தான்ப்பா, பட் உனக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், அந்த டைமில் நான் உன்னை கூடயே இருந்து பார்த்துன்னு இருந்திருக்கணும், நானாவது அங்கே கிளம்பி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துருக்கணும், எல்லாம் என் தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா உங்கள் தப்புலாம் எதுவும் இல்லை, நான் இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கேன், எல்லாமே ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. தென் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு வரா, தால் வரா, அண்ட் கிம்சன்னா கங்கஜன் வராங்க 7 o'clockன்றதுனால எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா. கரெக்டாக வந்து தால் ஃபஸ்ட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா கங்கஜன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான் போல். ஸோ என்ன ஆச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா கிம்சன்னாவால் வர முடியல, பிகாஸ் அவனுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் நிறைய ஒர்க்கு வந்துகிட்டே இருந்தது. தென் எல்லோரும் பார்ட்டி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. பட் கிம்சனால் லாஸ்ட் வரைக்கும் வர முடியல. ஸோ அவன் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறான்னா ரூமுக்கு போயிட்டு அந்த லேட் நைட் ஆனதுனால டோர் கூட நாக் பண்ணாமல் அந்த டோர்லேயே அவனோட கிஃப்ட்டை மட்டும் மாட்டிட்டு போயிடுறான். தென் நெக்ஸ்ட் டே தாலும் நம்ம ஹீரோயினும் டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த கிஃப்ட் பார்க்குறாங்க. பார்த்துட்டு யாருதுன்னு பார்த்தா உள்ள கிம்சனா நேம் இருக்குது. பார்த்தா அது ஒரு க்யூட் இயர்ரிங். தென் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே, தால் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி ஈவினிங் இதை போட்டுக்கோ, உனக்கு தான் பிளான்ஸ் இருக்குல்ல, வெளில போகிறலன்னு சொல்லும்போது ஓகே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தென் இவன் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிம்சனாக்கு மெசேஜ் பண்ணிட்டு பேக்கரி போயிடுறான். அப்புறம் வந்து அவன் என்ன மெசேஜ் பண்ணுறான்னா கிம்சனா வந்து சரி ஓகே இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம டின்னர் போகலாமா வரியான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து பிளான்ஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறா இவன். நம்ம கிம்சன்னா வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயினை வந்து ஒருத்தன் லவ் பண்ணால, அவன் வந்து கிம்சன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து எனக்கு திருப்பியும் வந்து ஜுவானை சேர்த்து வைக்கிறீங்களா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னுக்கு பேசிகிட்டே இருக்கும்போது அவன் வந்து ஒரு பையனை பற்றி சொல்கிறான். எப்படி தான் எனக்கு ஓகே சொல்லாமல் அந்த பையனுக்கு டேட் போகிறதுக்கு ஓகே சொன்னாலோ நம்ம ஜுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசும்போது நம்ம கிம்சனாக்கு ஒரு டவுட் வருது. யார் அந்த பையன், யாரை பற்றி பேசுகிறேனே அப்படின்னு சொல்லும்போது என் கூட படித்த பையன்தான், இன்டர்னாக வேலை செஞ்சான், அதுக்கப்புறம் நம்ம ஜுவான் பேக்கரிக்கு டெய்லி காலையில் போயிட்டு டேட் வரியான்னு கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா ஜுவான் என்ன சொன்னான், ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்லாம் நோ தான் சொல்லியிருந்தா, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, ஓகே சொல்லிட்டா டேட்டுக்கு மட்டும் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது கிம்சன்னாக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற அவனோட ஸ்கெடியூல்லாம் வந்து நாளைக்கு மாற்றி வச்சுட்டு கிளம்புறான். தென் சீக்கிரமாக கிளம்பி கிம்சன் என்ன பண்ணுறான்னா பேக்கரிக்கு போகிறான். பட் அங்கே போய் பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஜுவான் வந்து கிளம்பிட்டுருக்கா போல். இவன் சைட்டெல்லாம் போய் பார்க்குறான், ஆளே காணும். ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், எடுக்கவே இல்லை. அப்புறம் பின்னாடி இருந்து பார்த்தா நம்ம ஜுவான் வரா, நம்ம ஹீரோயின் வரா. வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபோனே எடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிம்சன் நான் சொல்கிறான். ஃபோனை தான் பேக்கரி உள்ள விட்டேன், அதை எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்ட்டு க்ராஸ் பண்ணி போகிறா. பார்த்தா இவன் பார்க்குறான் நம்ம கொடுத்த இயர்ரிங்கை அவள் போட்டிருக்கா. பார்த்த உடனே என்ன நினைக்கிறான்னு தெரில, போகாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. போகாத அப்படின்னு சொல்லும்போது ஏன், எனக்கு பசிக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது பசிக்குதுன்னா அப்பாட்ட போ, அப்பா சாப்பாடு கொடுப்பாரு, நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஆல்ரெடி பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் அவன் என்ன சொல்கிறான்னா இல்லை போகாத அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் அவன் பார்க்குறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ லைக் யூ, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான் நம்ம ஹீரோயின். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, ஸோ ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சீரீஸ்லாம் வந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ, பாய்.